தேமுதிக தலைவருமான விஜயகாந்தை தவறா பேசின ஒரே நபர் அப்படின்னா அது வடிவேலு அவர்களா மட்டும்தான் இருப்பாங்க. கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லப்படுற நடிகர் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பலனளிக்காம இன்று உயிரிழந்திருக்காரு. இந்த வகையில் நடிகர் விஜயகாந்த் அவர்களோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரும் புள்ளியா கருப்பு புள்ளியா இருந்தது அப்படின்னா நடிகர் வடிவேலு தான். இவர் வளர்த்து விட்டவரையே இந்த அளவுக்கு தப்பா பேசலாமா அப்படிங்கிற அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை பத்தி தப்பா பேசியிருக்காரு. 2011ஆம் ஆண்டு ரிஷிவந்தியம் தொகுதியில அதிமுகவோட கூட்டணியில 41 தொகுதியில தேமுதிக போட்டிட்டுச்சு. அதுல 29 தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போதான் எதிர்கட்சி தலைவராகவும் பொறுப்பேற்றுக்கிட்டாரு தலைவர் விஜயகாந்த். அந்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய இறங்கின வடிவேலு அவர்கள் நடிகர் விஜயகாந்த் அவர்களால இந்த அளவுக்கு சினிமாவில் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற நன்றி உணர்ச்சியே இல்லாம விஜயகாந்த் அவர்களை பத்தி ரொம்ப அவதூறான கருத்துக்களை பதிவிட்டிருந்தாரு, பேசியிருந்தாரு, பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த தேர்தலில் அதிமுகவோட வெற்றிக்கு அப்புறம் வடிவேலு அவர்கள் ஒரு பெரிய சரிவையை சந்திச்சிருக்காரு. அந்த சரிவு இன்னமும் சரியாகலை அப்படின்னு தான் சொல்லணும். 2 வருஷங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்திச்சு மன்னிப்பு கேட்டாரு வடிவேலு அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம கேள்விப்பட்டு இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. விஜயகாந்த் அவர்களை இப்ப வரைக்கும் பல பேர் தெய்வமா கடவுளா பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல நடிகர் வடிவேலு மட்டும்தான் அவரை ரொம்ப தப்பாவும் இழிவாவும் பேசியிருக்காரு. இவங்க 2 பேரோட பிரச்சனை இதுதான் காரணம் அப்படின்னு நடிகரான மீசை ராஜேந்திரன் ஒரு பேட்டியில சில காரணங்களை சொல்லியிருக்காரு. வடிவேலு அவர்களோட அலுவலகம், அவங்க ஆபீஸ் இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் விஜயகாந்த் அவர்களோட அக்கா வீடு இருக்காம். அப்போ அவங்க அக்காவோட கணவர் இறக்கும் சமயத்துல விஜயகாந்த் அவர்களோட தொண்டர்கள், உறவினர்கள்னு எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. வடிவேலு அவர்களோட அலுவலகத்துக்கு முன்னாடி பைக்கும் காரையும் பார்க் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த வடிவேலு சாவுக்கு வந்தவங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வண்டி விடுறீங்களாடா அப்படின்னு அந்த இறப்புக்கு வந்திருந்த பலரையும் இழிவாக பேசி சண்டை போட்டிருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கும் வடிவேலு அவர்களுக்கும் ஏற்பட்டதாகவும் அன்னையிலிருந்து தான் இவங்க 2 பேருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மீசை ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு. வடிவேலு விஜயகாந்த் அவர்களோட படங்கள்ல நடிச்சது மூலயமா தான் இன்னைக்கு வைகை புயல் வடிவேலுவாவே வலம் வந்துகிட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவர்களோட படங்கள்ல அவர் வாய்ப்பு தரல அப்படின்னா இன்னைக்கு வடிவேலுவோட நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நல்ல நடிகராக வடிவேலு இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதராக வடிவேலு ரொம்ப மோசமானவர் அப்படின்னு தான் அவரை பற்றி பல பேர் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்படி சினிமா துறையில் இருக்க நகைச்சுவை நடிகர்கள் எல்லாருமே வடிவேலு அவர்களை பற்றி இழிவாக பேசியிருக்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.